வணக்கம், வெல்கம் டு சுகர் மேப்பிள். நாம் இன்னைக்கு மீன் குழம்பு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்காக வெலை மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். தலை வால் எல்லாம் சேர்த்து 800 கிராம் கிட்ட இருக்குது. இனி மற்ற பொருட்களை பார்க்கலாம். புளி ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லி விதை 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 15, பூண்டு 20 பல்லு, கருவேப்பிலை சிறிதளவு, 2 பெரிய தக்காளி, வெல்லம் 1 டீஸ்பூன். தாளிப்பதற்கு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு நல்லா இருக்கும். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் எடுத்துக்கலாம். தாளிப்பதற்கு பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பூண்டு ரெண்டையும் மிக்சியில் கொரகொரப்பாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். புளிப்புக்காக ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சாதா தக்காளி, ரெண்டையும் நறுக்கி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அது கூட எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், காஷ்மீரி சில்லி தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தூள்களை எல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம், ஜீரகம், இது கூட மல்லி விதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வதங்கும் போதே பெருங்காயம் தூளையும் சேர்த்துக்கலாம். வெங்காய பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் நம்ம ஒரு சுற்றி வச்சுருக்கோம் மிக்சியில், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நாம் தாளிச்சதை புளி கரைசலில் எல்லா தூளும் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த கலவையில் கொட்டி நல்லா கலந்து கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்க. நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க வெள்ளைத்தூளை போட்டு கலந்து விட்டுக்கலாம். மீன் போடுறதுக்கு குழம்பு ரெடியா இருக்கு. வெஜிடேரியன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குழம்புல கொஞ்சத்தை எடுத்து வச்சிடலாம். குழம்பு நல்லா திக்கா இருக்கும் போதுதான் மீனை போடணும். இந்த கொதிக்கிற குழம்புல மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததும் கொஞ்சம் நீர்த்து போகும். மீன் வேகும் போது எல்லாம் சரியாயிடும். குழம்புக்கு ருசி தர்றது மீனுடைய தலை தான். அதை கண்டிப்பா சேர்த்துக்கணும். தலை சாப்பிட பிடிக்காதவங்க கூட அதை சேர்த்து குழம்பு தயாரிச்சுட்டு அதை சாப்பிடாம கூட விட்டுறலாம். மீன் முழுக்க சேர்த்துக்கலாம் குழம்புல. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புல மீன் சேர்த்ததுலேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு மீனை எடுத்து வச்சிருக்கேன், வெந்திருக்கா பார்க்கலாம். ஸ்பூனை வச்சு லேசாக அமுத்துனா நல்லா பிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். நீண்ட நேரம் கொதிக்க விட்டோம்னா மீன் குழம்புல கரைஞ்சு துண்டு துண்டாக ஆயிடும்.
ஆகையால கரெக்டாக 10 நிமிஷம் போதும், நிறுத்திடலாம். அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். கொஞ்சம் இனிப்பு சுவை தேவைப்படுறவங்க தேங்காயை அரைச்சோ இல்லை தேங்காய் பால் ஊற்றியோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நிறுத்திக்கலாம். நல்ல மீன் வாசனையோட கமகமன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மட்டும் நாம் சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டாதான் அதோடைய சுவை குழம்புல இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஏதாவது ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணிவிடுங்க. வர வீடியோஸில் அதை நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம்.